பேசு தமிழா பேசி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்கி ராஜகோபாலன் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம்பா, நமஸ்காரம், நமஸ்காரம். நமஸ்காரம்பா, நமஸ்காரம். சொல்லுங்க. எப்படி ஓகே இருக்கீங்க? சார். நல்லா நேற்று இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். சார் நேற்று தேர்தலுக்கு பிந்தைய அந்த கருத்து கணிப்புகள் வெளிவந்ததை பார்த்தோம். நிறைய நிறுவனங்கள் வெளியிட்டிருந்தாங்க. 6க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் திமுக தான் ஆட்சி அமைக்கும், திமுக தான் அடுத்த ஆட்சி அமைக்க போகுது அப்படின்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. 3க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கிட்டத்தட்ட அதிமுக ஆட்சியை கைப்பற்றும், அதிமுக தான் இங்க பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு மூத்த பத்திரிகையாளரா நீங்களும் டெல்லியில இருந்து நிறைய நாளா அரசியலை கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தமிழக அரசியல் உட்பட நிறைய மாநிலங்கள் அரசியலையும் உற்று நோக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பார்வையில எப்படி இருக்கு இந்த எக்ஸிட் போல, எப்படி எடுத்துக்கிறது ஃபர்ஸ்ட்? 4ஆம் தேதி மட்டும் அந்த எக்ஸிட் போல பத்தி பேசுவாங்க. ஓகே. 4ஆம் தேதி சாயங்காலம் மொத்தம் 12 எக்ஸிட் போல் பண்ணிருக்காங்க. அதுல 2 தான் ஏடிஎம்கே டிவிகேன்னு சொல்றாங்க. மீதி எல்லாமே ஏடிஎம்கே டிஎம்கேன்னு சொல்றாங்க. இதுல அந்த 3 பிரதான கட்சிகளுக்கும் அந்த எக்ஸிட் போல் குஷிய பண்ணிட்டாங்க. எதிர்ப்பே கிடையாது. டிவிகே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஏடிஎம்கே சந்தோஷமா இருக்காங்க, டிஎம்கே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இன்னைக்கு நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது 5 மணிக்கு 30ஆம் தேதி தேர்ஸ்டே ஏப்ரல் 30 வியாழக்கிழமை பிரதீப் குப்தா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு எல்லா டெலிவிஷனுக்கும். ஓகே. எப்படி நான் விஜய் தான் ஆட்சிக்கு வருவார் என்பதை நான் நிரூபிக்க தயார் என ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அதுதான் இன்னும் திமுகவுக்கு வயத்துல ஒரு நெருப்பு கட்டி விட்டுச்சு, புளிய கரைச்சி விட்டுச்சு, வயத்துல ஒரு குடைச்சலை உண்டாக்கி விட்டுருக்கும். அவர் சொல்றாரு ஏஜ் குரூப் எல்லாம் இருக்குது, சின்னவங்க எல்லாம் பிலோ 35 அவங்களுக்கு பண்றது ஏஜ் குரூப் எல்லாம் போட்டிருக்காரு. வேற அவங்க மொத்தம் எத்தனை சாம்பிள் சைஸ் போட்டிருக்கேன்னு எல்லாத்தையுமே வெளிப்படையா சொல்லிட்டாரு. அவர் சொல்றாரு என்ன தப்பா போகாதுன்னுட்டு. ஆனா 2024 பிரதீப் குப்தா ஆக்சிஸ் போல் பண்ண சர்வே நரேந்திர மோடிக்கு 320 வரும் சொன்னாரு. கடைசியில 240 தான் வந்தது. அன்னைக்கு அந்த டெலிவிஷனே அழுதாரு அவர். ஓப்பனாவே நான் சொன்ன தப்பா போச்சுன்னுட்டு. அந்த மாதிரி இப்ப அழுவாரான்னு டிஎம்கே காரர் கேட்கறாங்க. ஆனா சிரிப்பாருன்னு அவரே சொல்றாரு. காரணம் என்ன என்று கேட்டால் நாங்கள்லாம் எல்லாரையுமே பார்த்திருக்கோம். மீதி அலையன்ஸ் மாதிரி நான் போன்ல பேட்டு கிடையாது, நேரம் பார்த்துக்கணும் விளக்கம் சொல்றாரு. ஒவ்வொன்றுத்துக்கும் பாயிண்ட் பை பாயிண்ட் ரிபட்டல் சொல்றாரு. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் இப்போ இன்னும் டெல்லியில பெரிய கதை என்ன கேட்டீங்கன்னா, திமுக அமைச்சர்கள் இருக்கவங்க எல்லாம் இன்னைக்கு சிஎம்மோட மீட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோப்புகள், பல ஹார்ட் டிஸ்குகள் பல எல்லாம் எடுத்துன்னு போறாங்க, இல்ல டிஸ்ட்ராய் பண்றாங்க. ஏன்னா ஆட்சி மாறுதல் தெரிஞ்சாயிடுச்சுன்னு சொல்றாங்க அதிகாரிகள் மட்டத்துல. ஏடிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, தமிழ் வெற்றி கழகத்தோட பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்ட்டு டெல்லியில எல்லாருமே செய்தி சொல்றாங்க. ஆக மட்டும் இந்த எக்ஸிட் போல் தமிழக அரசியல ஒரு கலக்கிடுச்சு. இது நடுவில் காங்கிரஸ் வேற சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க எங்களுக்கு ஆட்சியில பவர் வேணும்னு. திமுக ஆட்சி நாங்க சேர்ந்த காங்கிரஸ் 2 சீட் கூட வின் பண்ணாது, அவங்களுக்குள்ள பவர் வேணும். ஆனா இதே சமயத்துல பாஜக விஜய் ஒரு பாஜக 5 சீட் ஜெயிக்குன்னு வச்சுங்க, எடப்பாடி பழனிசாமி பாஜகவை எடுத்துக்கிறதுக்கு பாப்பாரு. ஆனா எடப்பாடி சாமி பாஜக என்ன சொன்னா, வெளியில சப்போர்ட் பண்றேன்னு விஜயகாந்த் மாதிரி வெளில போயிடுவாங்க அவங்க. இந்த மாதிரி குழப்பம் தான் நடக்கும். எண்ட் ஆஃப் தி மேட்டர்ல என்ன பாத்தீங்கன்னா, விஜய் தமிழக அரசியலில் வருவது திமுகவிற்கு ஒரு மரண அடி. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சித்தாந்தமான திராவிடம் என்பது இந்துத்துவாவையும் சேர்த்து 2க்கும் தான் போட்டி ஆரம்பிக்கத்தோடும் இனி வரக்கூடிய தேர்தலில் அதற்கு விஜய் ஒரு திரும்புகோலாக இருக்கிறார். எப்படி எம்ஜிஆர் வந்தவனையும் அந்த திராவிடியன் மூவ்மெண்ட் குறைஞ்சதோ, விஜய் வந்தப்ப அது அப்படியே குறைஞ்சி ஒண்ணு இல்லாத ஆயிடும். இப்ப விஜயினுடைய தமிழ்நாடு என்ட்ரி உதயநிதிக்கும் விஜய்க்கும் தான் சண்டை மாதிரி கொண்டு போயிடுவாங்களே தவிர ஆன்டி டிஎம்கேவா தான் இருக்கும். ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு ஏடிஎம் போட்டு தான் வரணும்னு பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆனா ஏடிஎம்கே என்ன பண்ண போறாரோ தெரியல, அவங்களுக்கு எத்தனை சீட் வரப்போகுதோ தெரியல. எல்லாம் 5ஆம் தேதி காலையில தான் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். 4ஆம் தேதி ரிசல்ட் கண்டப்பறம் தான் என்னுடைய கருத்துங்க. ஓகே. இந்த எக்ஸிட் போல ஒரு 2-3 கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பா பார்த்தோம்னா ஆக்சிஸ் மை இந்தியா, அதாவது பிரதீப் குப்தா அவங்களுடைய தரப்புல இருந்து வெளியிடப்பட்ட அந்த ஆக்சிஸ் மை இந்தியா, அதுல மட்டும்தான் கொஞ்சம் முரண்பட்ட ஒரு டேட்டா இருக்கும்னு எனக்கு ஒரு தோணுது. தாவேகா கிட்டத்தட்ட 98 முதல் 120 வரையிலான சீட்டுகளை பெறும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அப்படி பார்த்தா தாவேகா ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அந்த ஆக்சிஸ் மை இந்தியா உடைய தரப்பு இதை எப்படி எடுத்துக்கிறது? தாவேகாக்கு அந்த அளவுக்கான ஒரு கட்டமைப்பு தமிழ்நாட்டுல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
நினைக்கிற ஆதரவு இருக்கு. கட்டமைப்பு இல்லைன்னா கூட ஆதரவு இருக்குது. ஏன்னா அவர் வந்து மதுரை ஏர்போர்ட்ல இருந்து காரைக்குடிக்கு போன போது குறைந்தது 15 அசம்பிளி தொகுதியை கால் பண்ணி வந்தாரு. 3 லட்சம் 4 லட்சம் பேர் வந்து பார்த்தாங்க அவரை. அவர் கேம்பெயின் போகணும்னு அவசியமே கிடையாது. எப்படி இந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் திமுக அவரை நெசுக்க பார்த்தது, கிரஷ் பண்ண பார்த்தாங்க. சங்கீதா விஷயத்திலையும் சரி, ஜனநாயக விஷயத்திலையும் சரி, மற்ற நீ ஓட் போடும்போது பஸ் எல்லாம் கேன்சல் பண்ணாங்க. இதை விட அயோக்கியத்தனை யாருங்க பண்ண முடியும்? அதெல்லாம் மறந்துடுவாரா? கரூர் விஷயத்தை மறந்துடுவாரா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திமுக தமிழ் வெற்றி கழகத்துக்கு கூட்டு வருமே. ஆனால் முதல் பாயிண்ட் கரூர் விஷயத்தை அவர் எடுப்பாரு. செந்தில் பாலாஜி சிறைக்கு அனுப்புறதுக்கு ஏற்கனவே சிபிஐ போட்டாங்க. இதெல்லாம் தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் பொலிட்டிக்கலா போகும் தான் நான் நினைக்கிறேங்க. தமிழ் வெற்றி கழகத்திற்கு கண்டிப்பாக ஒரு ஒரு பார்வையை கொடுத்து விட்டார் அகில இந்திய அளவில் அந்த ஆக்சிஸ் இந்தியாவுடைய நிறுவனர். காரணம் எல்லா தொலைக்காட்சியும் அதான் பேசிட்டு இருக்காங்க. வெஸ்ட் பெங்காலோட மறந்துட்டாங்க. பிரதீப் குப்தா அவர்கள், அதாவது ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்ட அந்த கருத்து கணிப்புலயே வந்து நிறைய முரண்பாடான கருத்துக்கள் இருக்கு. கேஷ் ரீதியா எடுக்கப்பட்ட அந்த டேட்டா கூட நிறைய தவறுகள் இருக்கு அப்படின்லாம் சமூக வலைதளங்கள்ல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. உங்களுடைய பார்வையில அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. கேஷ் சென்சஸ் வந்தாதான் அது சரி பண்ணுமே தவிர, நான் பேசின மட்டும் ஓபிசி பேக்வர்ட் கிளாஸ் அவங்க எல்லாம் ஒரு முரண்பட்ட கருத்தை எங்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. அதுல வந்து 9% பிராமின் இருக்கான்னு சொல்றாங்க. அதுக்குதான் டிவிக்கு 9% பிராமின் கொடுத்தது. நாம் தமிழர் கட்சி கூட 6 சீட் கொடுத்திருக்காங்க பிராமின்ஸ்க்கு. ஒரு புது ஆங்கில கொடுக்கிறாரு. அது திமுக வயிற்றுச்சல் கொடுக்கும். தமிழ்நாட்டு ஒரு பிராமணன் உள்ள வந்தோடனே கஷ்டமா போயிடும் அவங்களுக்கு எல்லாம். பாரதியாருங்கிறாரு, பிராமின்கிறாரு, இதெல்லாம். சோ அந்த பிரதீப் குப்தானுடைய மை ஆக்சிஸ் இந்தியால கான்ட்ரடிக்ஷன் இருந்தா கூட அவர் சொல்றது ஒரு நம்பத்தகுந்த பதில் தான் சொல்றாரு. காரணம் என்னன்னு கேட்டா, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்டை வச்சுதான் நாங்க சொல்லுவோம். நாங்க எத்தனையோ இது சர்வே பண்ணிருக்கோம். இந்த சர்வே எங்களுக்கு பிடிச்சது இருக்குது. ஒரு பெரிய அகில இந்திய அளவிலேயே ஒரு கான்ட்ரவர்சி உண்டாக்கிட்டாரு அந்த சர்வே போட்டு. அதுக்கு இன்னைக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு எல்லா தொலைக்காட்சிக்கும். ஓகே சார், பெர்ஃபெக்ட் சார், பெர்ஃபெக்ட். ஓகே 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 சார். இதுல இன்னொரு விஷயம் இதுல வந்து இன்னொரு விஷயம் குறிப்பா என்ன பார்க்கணும்னா, சீமான் அவர்களுக்கு ஒரு சீட்டு கூட இதுல கன்வெர்ட் ஆகாது இந்த தேர்தல்ல அப்படின்னு கொடுக்கப்பட்ட எல்லா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளுமே அதான் சொல்லுது. இப்போ நிறைய மற்றவையும் போட்டிருக்காங்களே தவிர, நாம் தமிழர் அதாவது நாத்தாக்கான்னு சொல்லி யாருமே வந்து குறிப்பிட்டு ஒரு சீட்டை கூட கன்வெர்டடா காட்டல இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல. இப்போ உங்களுடைய பார்வையில நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாத்தாக்கா அந்த ஒரு சீட்டை கூட கன்வெர்ட் பண்ணி எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த தேர்தல்ல? அது தேர்தல் வெற்றி பெற்று ரிசல்ட் வந்தாதான் தெரியும். அப்படி பார்க்க போனீங்கன்னா பாஜக எவ்வளவு சொல்லவே இல்லையே யாருமே, காங்கிரஸ் எவ்வளவு சொல்லவே இல்லையே யாருமே. சோ அதனால நாம் தமிழர் கட்சியை பத்தி நான் வந்து குற்றம் சொல்லதான் சொல்லல. எப்பொழுது பாஜக தேசிய கட்சிக்கு அவர் இன்னும் யாருமே சொல்லலையோ, என்னை பொறுத்த மட்டும் 27 சீட் கண்டெஸ்ட் பண்றாங்க. காங்கிரஸ் 2 பேரும், பாஜக எல்லாம் 27 28. ஒரு சீட்டு கூட காமிக்கல யாருமே. ஆக மொத்தம் தோத்து போடுறாங்கல்ல. அப்படி இல்லையே. பாஜக 5 சீட் கிடைக்கும், காங்கிரஸ் ஒரு 7 8 கிடைக்கும். அதே மாதிரி நாம் தமிழர்களுக்கு 1 2 கிடைக்கும் தான் என்னுடைய ஒரு யூகம். ஓகே சார். இந்த தேர்தலை பொறுத்தவரை பார்த்தோம்னா யாருக்குமே பெரிய அளவுல அறுதி பெரும்பான்மை எந்த கருத்து கணிப்புமே கொடுக்கல. அதான் நம்ம பாக்குறோம். திமுக பிளஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம அதை திமுக கூட்டணி தான் எடுத்துக்க முடியும். திமுக மட்டுமே தனிப்பெரும்பான்மை பெற முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. அந்த பெற முடியாத சுச்சுவேஷன்ல இப்போ காங்கிரஸும் கூட்டணி ஒரு ஆட்சி அமைப்பாங்க, ஒரு அதிகாரம் வேணும் அப்படின்னு கேட்கிறப்போ இது ஒரு முரண்பாடான ஒரு விஷயமா இருக்காதா? ஒருவேளை திமுக கூட்டணி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தா கூட அந்த கூட்டணி தொடருமா அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா நேற்று கிறிஸ்டோடங்கர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாரு, எங்களுக்கு அதிகாரம் வேணும் அப்படிங்கிறாரு. அதுக்கு டிஎம்கே ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க என்னதான் மைனாரிட்டி வந்தாங்க, என்ன பொறுத்த மட்டும் டிஎம்கேக்கு அலையன்ஸுக்கு 95 தான் தராங்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா. இதுல அதிமுகவுல இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் உடையணும், திமுக சப்போர்ட் பண்ணோம்னா அது உடையாது. திமுக கூட்டணி கட்சிகள் உடையணும், அதிமுக சப்போர்ட் பண்ணோம்னா அதுவும் உடையாது. ஆனா எம்டிஎம்கே டிஎம்டிகே எடப்பாடி பக்கம் போறது தயாரா இருப்பாங்க. அதாவது தேர்தலுக்கு பிறகு ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு ஆமா, அவங்களுக்கு ஒரு 5 சீட் மேல வந்துருச்சுன்னா. ஆனா தமிழகத்தில் ஒரு தொங்கு சபைக்கு நோக்கி போகிறதா கூட கேள்வி கேட்கறாங்க எல்லாரும். காமாக்கியான்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் அவங்க கூட இதே விஷயத்தான் பேசியிருந்தாங்க. தமிழகத்துல தொங்கு சட்டசபை வர்றதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு. அந்த நிறுவனம் வெளியிட்டு இருந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல கூட குறிப்பிட்டு இருந்தாங்க, தமிழகத்துல யாருக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு. அப்ப வந்து என்ன பொறுத்த மட்டும் அமித்ஷாவுடைய கண்ட்ரோல்ல எல்லாமே போயிடும்.
ஓகே. அமித்ஷா தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிடுவார். ம், ம், அவர் சொல்ற இப்ப எடப்பாடி பழனிசாமி இருந்தா கூட இப்ப எப்படி எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடியினுடைய ஏடுன்னு சொன்னாங்களோ, இப்ப காங்கிரஸ் என்ன ஆச்சு பாருங்க. காங்கிரஸுக்கு 3 சீட்டு கூட வராதுன்னு அவங்களே சொல்றாங்க. திமுக காங்கிரஸ் ஓட்டு போடவே இல்லை. ம், ம், காங்கிரஸ்காரன் திமுக ஓட்டு போடவே இல்லை. அந்த ஓட்டு கிராஸ் ஆகவே இல்லை. சோ அதனால காங்கிரஸ் தான் பெரிய இடியை வாங்க சமைக்க இருக்கிறது. ஓகே. நம்ம கடந்த 2 காணொளிகளாவே வந்து அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால்லாம் கொடுத்து பேசியிருக்கோம். சோ கேரளாவுல அங்க களம் எப்படி இருக்கு? யாருக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய அனுமானம் என்னவா சார் இருக்கு? என்னை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும். ஓகே. கேரளால. கேரளால கம்யூனிஸ்டுகளுக்கெல்லாம் வாய்ப்பு இழந்து விட்டது. இந்தியாவில கம்யூனிஸ்ட் இல்லாத போயிடும். கேரளா முடிச்சுட்டு இந்தியாவில கம்யூனிஸ்ட் இல்லாத போயிடும். ஓகே. எங்க முதல்ல வெஸ்ட் பெங்கால் திருப்பூரால இருந்தாங்க, இப்ப இதுவும் போயிடுச்சு. அங்க மொத்தம் காங்கிரஸ் தான் அங்க ஆட்சி அமைக்கும் என்று பரவலாக பேசப்படுகிறது. பின்னாடி விஜயனுக்கு கடைசி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் சொல்லக்கூடிய அளவிற்கு வந்துவிடும் என்பதுதான் என்னுடைய கருத்து. காங்கிரஸ் அமோக வெற்றி பெறும். காங்கிரஸ் வெற்றி பெற்றால் அது எப்படி பஞ்சாப்ல வந்து நம்ம அமரேந்தர் சிங்கும் நவதேவ் சிங் சித்து சரண்ஜீத் சிங் சன்னி பண்ணி குழப்பத்தை பண்ணாங்களோ அந்த மாதிரி நம்ம கேரளால கேசி வேணுகோபால முதலமைச்சரா பண்ணலன்னா, சதீஷ் முதலமைச்சரா பண்ணலன்னா பிளவு வராது, குழப்பம் வரும். எப்படி கர்நாடகால அரசாங்கம் நடக்காத இருக்குதோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கேரளாலையும் வரும். காங்கிரஸ் வந்து ஒரு 4வது இடத்தை பிடிச்சிட்டா கூட ஒரு அகில இந்திய அளவில் 4 சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க காங்கிரஸ்க்கு என்ற ஒரு மதிப்பு வந்தாலும் கூட காங்கிரஸ் அங்கு வெற்றி பெறுவது அங்கு லோக்கல்ல இருக்கக்கூடிய ரமேஷ் சென்னித்தலா போன்றவர்கள், சசி தரூர் போன்றவர்களுடைய ஒரு ஆதிக்கம் இருப்பதனால்தான் அது காங்கிரஸ்க்கு ராகுல் காந்திக்கோ பிரியங்கா காந்திக்கோ ஒரு விதமான அது பங்கீடு இல்லை என்றுதான் அகில இந்திய பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். ஓகே. தாவேக்காவுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தொடர்ச்சியா அவருடைய நிர்வாகிகளை சந்திக்கிறதா பார்க்க முடியுது. இன்னைக்கு கூட ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. வெற்றி பெற்றால் கூட வேற யாரும் வேற எந்த கட்சிக்கும் போயிடக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டா பனையூருக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. சோ இப்ப ரீசெண்டா கொடுத்த அறிக்கையில சோ இது என்ன மாதிரியான விஷயங்களை காட்டுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? என்ன சொல்ல வர? புதுசா இருக்க கட்சி எல்லா கட்சியும் ஏமாத்தி எடுத்துன்னு போயிடுவாங்க. 1 கோடி 2 கோடி தராங்க கூட அகில இந்திய தொலைக்காட்சியில பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பட் எல்லாமே 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தலைமையில என்டிஏ ஆட்சி அமைக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. ஓகே. வெஸ்ட் பெங்கால்ல கிட்டத்தட்ட இறுதி கட்ட வாக்குப்பதிவு எல்லாமே முடிஞ்சு ஒரு ஷேப் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். சோ பாஜக முழுசுவா அங்க அறுதி பெரும்பான்மை பெறும் அப்படின்னு தான் நேற்று நடந்த அந்த எக்ஸிட் போல் எல்லாமே சொல்லியிருக்காங்க. சோ பாஜக எல்லாமே அப்படிதான் இருக்கு இல்லையா? எக்ஸிட் போல் எல்லாமே பாஜக தான் காமிக்குதுங்க, பிஜேபி தான் காமிக்குது. ஓகே. ஒருவேளை வெஸ்ட் பெங்கால்ல ஆட்சி அமைக்கிற பட்சத்துல யார் அங்க முதலமைச்சர் வேட்பாளரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? முதலமைச்சர் வருவார். சுவேந்து அதிகாரி தான் முதலமைச்சராக வருவார். ஓகே. ஓகே சார். ஓகே. இதுவரை எங்களோட இணைந்து தங்கள் கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ சார்.